ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைக்க போவது யாரு. இன்னைக்கு சமைக்க போவது யாருல ஒரு சூப்பரான ஆம்பூர் ஸ்டைல் பிரான் பிரியாணி லாவண்யா நமக்காக செஞ்சு காமிச்சிருக்காங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆம்பூர் ஸ்டைல் இறால் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 500 கிராம் வெங்காயம், 500 கிராம் தக்காளி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் 2 கிராம் எடுத்திருக்கேன். 2 ஸ்டார் அன்னாசி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 10லிருந்து 15 காஞ்ச மிளகாயை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி, புதினா 1/4 கப் எடுத்துக்கோங்க. 200 ml எண்ணெய், 200 ml தயிர், 2 பவுண்ட் எறா எடுத்திருக்கேன். சீரக சம்பா ரைஸ் 1 கிலோ ஊற வச்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். அது பொரிஞ்சதும் அதில் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் வதங்கினதும் அதில் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கணும். பூண்டு நல்லா வதங்கினதும் அதில் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இஞ்சி பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கணும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் இதில் ஊற வச்சுருந்த சில்லியை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது 1.5லிருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வரும். இந்த சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் புதினாவும் 1/4 கப் வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் அதில் எறாவை ஆட் பண்ணுங்கள். எறாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு தயிர் 200 ml வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். 200 ml தயிர் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 200 ml தண்ணி எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி வச்சிடலாம். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதில் ஊற வச்ச அரிசியை போட்டு எடுத்துருங்க. நல்லா தண்ணி கொதித்ததும் அரிசியை போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு உடனே எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அரிசி வேக வேண்டாம். அதை எடுத்து வதக்கி வச்சுருந்த பாத்திரத்தில் கொட்டி கிளறி விட்டுருங்க. விட்டுட்டு மூடி எடுத்து மூடி வச்சுட்டு தம் போட்டுடலாம். ஏதாவது வெயிட்டான பாத்திரம் தண்ணி வச்சிடலாம். 10லிருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு தம்மை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியான ஆம்பூர் ஸ்டைல் இறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சமைக்க போவது யாரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.